ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோவர்ஸ். நான் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷெடியூல் யாருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டால், யார் இப்போ ப்ரெசண்ட்டாக அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ, யாருக்கு வந்து படிப்பு மட்டும் தான் ஒரே வேலையாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து ப்ராப்பர் ஷெடியூலாக இருக்கும். அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஒன்லி ப்ரிப்பேரிங் ஃபார் ரயில்வே எதுனா என்டிபிசி குரூப் டி இட் கம்ப்ளைஸ் ஃபார் போத். ஓகேவா? ஸோ இந்த ஷெடியூல் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிக்கிற மாதிரி எடிட்டிங்கில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. எடிட்டிங் கம்ப்ளீட்டாக சுத்தமாக தெரியாது. ஸோ எடிட்டிங் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எடிட்டிங் பண்ணுறது எவ்வளோன்றது எடிட்டிங் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. ஒரு தெரியாத வேலையை வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தெரியுது. பட் அதுவே அந்த வேலையை பண்ணுறப்ப தான் அந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தேன், அதை எடிட் பண்ணுறப்ப வாய்ஸ் ஓவர் மிஸ்மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ சரியாக எடிட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன், சேம் கண்டென்ட்டில் ஒரு வீடியோ எடுத்தேன். அதில் பார்த்தா பேக்ரவுண்ட் வைக்க மறந்துட்டேன். அந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப அதுவும் போச்சு. ஸோ தேர்ட் வீடியோ எடுத்தேன், வாய்ஸ் ஓவர் வச்சேன், பேக்ட்ராப்பு வச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து அந்த எடிட்டிங் பண்ணுறப்ப தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஃபைனலாக என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, எடிட்டிங்கே போகக்கூடாது, ஃபைனலாக ஒரு டேக் எடுக்கிறேன், அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப எடிட்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ. ஸோ ஃபைனலாக ஒரு அந்த எடிட்டிங் வரைக்கும் போகாமல் ஒரே ஆன் தி கோவாக எடுக்கிறோம், ஆன் தி கோவா அப்படியே அப்லோட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி டைம் சேவிங் அண்ட் டைம் கன்சியூமிங். ஸோ அந்த ஒரு தாட்டில் இப்போ இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஹோப் ஸோ இந்த வீடியோ நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஷெடியூல் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ஒத்து வரும்னு கேட்டிங்கன்னா, படிப்பு மட்டும்தான் ஒரே வேலையாக இருக்குது, வேறு எந்த ஒர்க்கும் பக்கத்தில் கிடையாது, வேறு எந்த ஒர்க்கும் பண்ண கிடையாது, பார்ட் டைம் கிடையாது, ஃபுல் டைம் ஜாப் எதுவும் கிடையாது, படிப்பு மட்டும் தான் ஒரே ஃபுல் டைம் ஜாபை பண்ணுறவங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து இட் வில் பி அ ப்ராப்பர் ஷெடியூல் ஃபார் தம். ஓகேவா? அண்ட் திஸ் ஷெடியூல் இஸ் பேசிக்கலி ஃப்ரேம்டு. யாருக்கு ஃப்ரேம் பண்ணுங்கன்னா, ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஷெடியூலில் ஒன்லி 3 sections have been involved: aptitude, reasoning and GK and GS. So the 3 sections only for railway, not for SSC. SSCக்கு it will be different. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜூலையில் NTPC நோட்டிஃபிகேஷன் வரதுனால இந்த ஷெடியூல் இப்போ லான்ச் பண்ணுறேன். இந்த ஷெடியூல் படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி எ ஈஸி ஸ்டார்ட் ஃபார் யூ ஆல். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ் தான். இந்த ஷெடியூல் அப்படியே நம்ம கம்ப்ளீட் NTPC ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோன்றது கிடையாது. அட் டைம் பீயிங் இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் ப்ராக்ரஸ் தெரிஞ்சதுன்னா இந்த ஷெடியூலை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன ஷெடியூல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம், ஆஸ் டே பை டே கோஸ். ஓகேவா? அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நமக்குள்ளே ஒரு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி வி கேன் ரிஃபார்ம் த ஷெடியூல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இப்படி பண்ணிக்கலாம். அந்த ஷெடியூலில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, மார்னிங் 4:30க்கு ஆரம்பிக்குது, 4:30 to ஈவினிங் 10 o'clock. இதில் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கிறது மட்டும் இருக்கும், ப்ளஸ் சைட் பை சைட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு டைமிங்கும் இருக்கும். ஸோ இந்த ஷெடியூல் நான் அப்படி சொல்கிறேன். ஃபைனலாக இந்த ஷெடியூல் வந்து ஒரு பிக்சர் மாதிரி இந்த வீடியோவோட எண்ட் கிரெடிட்ஸில் கொடுக்குறேன். ஸோ மார்னிங் 4:30 ஆரம்பிக்குது, 4:30 to 6 o'clock என்னென்னா ஆப்டி அண்ட் வீடியோஸ். அண்டு இன்னொன்று சொல்லணும், இந்த ஷெடியூலில் இந்த டைமில் இது பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸ்பெசிஃபிக்காக. இந்த ரீசன் ஃபார் தேட், அந்த டைமுக்கு அதுதான் பண்ணணும். ஏன்னா பேஸ்ட் அப்பான் அவர் பாடி மெட்டபாலிசம், நம்மளோட ஹியூமன் நேச்சர், நம்மளோட மைண்ட் கேப்பபிலிட்டி, நம்மளோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஐ ஹவ் ஃப்ரேம் திஸ். இட் இஸ் பிகாஸ் ஏன்னா நம்ம மைண்ட் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்போ நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கும், அப்போ நம்ம புதுசாக கற்றுக்க நினைப்போம். அந்த டைமில் உட்காந்து நம்ம ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ சிவிக்ஸோ ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் படித்தா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்க்கு எப்போ படிக்கணுமோ அப்போ வந்து நம்ம அந்த டைம் ஒதுக்கணும். நம்ம மைண்ட் எப்போ நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கும், நல்ல பிரிஸ்காக இருக்கும், நல்ல ஆக்டிவாக இருக்கிற டைமில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீசனிங் இல்லை ஆப்டி அந்த மாதிரி எடுத்து போடணும். ஸோ சேலஞ்சிங் கொஷின்ஸ் போட்டால் நம்ம பிரெயினுக்கு வந்து நல்ல ஒர்க் கொடுக்கும். ஸோ அதனால் பேஸ்ட் அப்பான் தேட் நான் இந்த ஷெடியூல் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் 4:30 to 6 o'clock ஆப்டிடியூட் வீடியோஸ் பாருங்கள். மார்னிங் 4:30 to 6 o'clock ஆப்டிடியூட் வீடியோஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் எந்த சேனல் வேணாலும் பார்க்கலாம், எதர் இங்கிலீஷ் சேனல் ஆர் ஹிந்தி சேனல் ஆர் தமிழ் சேனல், எது வேணாலும். ஐ எம் நாட் ஸ்பெசிஃபிக் அபவுட் தி சேனல். யூ கேன் வாட்ச் யுவர் ஓன் சேனல்ஸ். இப்போ வரைக்கும் எதை பார்க்குறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் இந்த கண்டிஷன் இஸ், ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. Let me tell you those 3 conditions and you just satisfy those. Okay. First condition is keep the video in 1.5x speed. Second condition is mute the audio. Third condition is work out the sums without pausing the video. So 1.5 times speed la vechinganaவே
அந்த வீடியோ ப்ரெசென்டர் வந்து ஒரு நிமிஷத்தில் போடுறத நீங்கள் வந்து ஒரு 7.5 மினிட்ஸ் ஒரு 75% முன்னாடியே டைமில் முடிக்கணும். அது ப்ளஸ் ஆடியோ மீட் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அவர் பேசிக்கிட்டே இருப்பார் வீடியோ ப்ரெசென்டர். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதனால் மியூட் பண்ணிடுங்க ஆடியோவை. தேர்ட் கண்டிஷன் இஸ் வித்தவுட் பாசிங் போட்டால் தான் அவங்க போடுற அதே டைமில் உங்களால் அஹேடாக போட முடியும். பிகாஸ் யூ ஆர் டூயிங் இன் 1.5x ஸ்பீட். ஸோ தீஸ் 3 கண்டிஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து கீப் த வீடியோ அட் 1.5x ஸ்பீட் அண்ட் மியூட் தி ஆடியோ, வீடியோஸ் ஆடியோ, அண்ட் டூ த சம்ஸ் வித்தவுட் பாசிங் இட். அண்ட் இதை வந்து லைவ் கிளாஸில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் நாட் நெசசரி, நாட் மேண்டேட்ரி. என்ன கேட்டால் நான் வந்து யூஸ்வலாக நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேஜில் லைவ் கிளாஸஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாட்டேன். பிகாஸ் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 2 ஃபேக்டர். ஒன்று வந்து மேக்ஸிமம் டேட்டா காலி ஆயிரும் லைவ் கிளாஸஸில், அது ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் வந்து டைம் கன்சியூமிங் நிறைய இருக்கும். நம்ம அந்த டைமில் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு 1 hour கம்ப்ளீட் லைவ் செஷன் பார்க்குறதுக்கு நம்ம அது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 35 மினிட்ஸில் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மீதி ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு நாள் ஒரு வீடியோக்கு 20 மினிட்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம ஆன் தி ஹோலாக ஃபைனலாக பார்க்குறப்போ ஒரு 2 to 3 hours பர் டே நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மார்னிங் 4:30 to 6 o'clock வந்து ஆப்டிடியூட் வீடியோஸ், அண்ட் 6 to 8 வந்து டேக் அ பிரேக். அப்போ வந்து உங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி பேக் டு ஒர்க் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 8 to 9:30 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து யூ கேன் டூ இட் இன் எனி பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் டெஸ்ட் போடலாமான்னு கேட்டால் போடலாம். நீங்கள் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருக்கீங்க, டெஸ்ட் போடலாமான்னு கேட்டால் போடலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, டெஸ்ட் போடலாமான்னு கேட்டால் போடலாம். எல்லா விதமான கேண்டிடேட்ஸும் டெஸ்ட் போடலாம். பிகாஸ் ஒன்லி இஃப் யூ புட் டெஸ்ட் யூ கேன் நோ வேர் யூ ஸ்டாண்ட் இன் அ லாங் ரன். இந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறது ஒன்லி இஃப் யூ புட் டெஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். அண்ட் டெஸ்ட் போட்டால் மட்டும் பார்த்தாது, அதை கரெக்ஷன் வேறு பார்க்கணும். கரெக்ஷன் பார்க்குறப்ப அந்த டைமிங் would be 9:30 to 12. ஸோ 8 to 9:30 டெஸ்ட் போடுறீங்க 1.5 hours. இந்த 9:30 to 12 வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க. எவ்வளோ டெஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கரெக்ஷனிங் ஃபேக்டர்ஸ் உள்ளே வரப்போ நீங்கள் வந்து ரொம்ப நிறைய ஆஸ்பெக்ட்ஸை யோசிக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு நான் நெக்ஸ்ட் கண்டினியூஸ் அடுத்த கன்சர்வேட்டிவ் வீடியோஸை சொல்கிறேன். இப்போ வந்து கரெக்ஷன் பார்க்கணும். கரெக்ஷன் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். அந்த கரெக்ஷன் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் வேர் யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் வேர் யூ ஆர் வீக்னஸஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாவே அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். டே பை டே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீக்னஸில் இருக்கிற சாப்டர்ஸ் அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் அதிக டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த வீடியோஸ் டைமிங் சொன்னதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல கம்மி டைம் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்ஷன் வந்து 9:30 to 12. நெக்ஸ்ட் 12 to 2 டேக் லஞ்ச், டேக் ரெஸ்ட். சில பேருக்கு தூங்குற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு படம் பார்க்குற பழக்கம் இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக என்னென்னா அந்த 12 to 2 யூ ஹவ் டு ரிலாக்ஸ் யுவர் பாடி கம்ப்ளீட்லி. அண்ட் 2 to 3 நம்ம வந்து சில பேர் தூங்குற பழக்கம் வந்து தூங்கி எந்திரிச்சதும் வந்து அந்த பிரிஸ்க்னஸ் இருக்கும். ஏன்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், ஹார்ட் ரிலாக்ஸாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டோம், ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த டைமில் 2 to 3 வில் பி பேக் ஆன் டு லுக்கிங் ஆஃப்டர் வீடியோஸில் ஆப்டி ஆல்ரெடி நம்ம 4:30 to 6 o'clock ஆப்டி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு ரீசனிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டைம் 2 to 3 வந்து ரீசனிங் வீடியோஸ் பார்க்கலாம். இல்லை எனக்கு ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு ஆப்டி தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆப்டிடியூட் வீடியோஸை அந்த டைமில் பார்த்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ், கன்வீனியன்ஸ். ஸோ எந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அண்ட் த சேம் கண்டிஷன் 1.5x ஸ்பீட், மியூட் தி ஆடியோ அண்ட் டூ வித்தவுட் பாசிங் த வீடியோ. இந்த 3 கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 to 4:30 ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம் காலையில் 8 to 9. நெக்ஸ்ட் 3 to 4:30 அகெயின் டூ ஒன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் வந்து த சேம் திங். அப்போ டெஸ்ட் கேன் பி ஆஃப் எனி திங். ப்ரீவியஸ் இயர் போடலாம், எது வேணாலும் போடலாம். இல்லை ஒரு மாக் டெஸ்ட் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். பிளாட்ஃபார்ம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் ஐ செட் earlier. அண்டு 4:30 to 6 வந்து கரெக்ஷன் பாருங்கள். கரெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்ஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ப்ரிப்பரேஷன். ஸோ கரெக்ஷன் பார்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க எப்பயுமே. 4:30 to 6 வந்து கரெக்ஷன். தென் 6 to 6:30 ஹேவ் அ பிரேக். அப்படியே ஒரு வாக் போயிட்டு வாங்க, இல்லை மொட்டை மாடியில் போய் நின்று கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வாங்க, இல்லை ஒரு டீ குடிங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் ஃபார் ½ an hour. இல்லை ஒரு வீடியோஸோ சாங்கோ ஏதோ ஒன்று பாருங்கள். தட் மெயின் டைம் என்னென்னா மெயின் திங் யூ ஹேவ் டு ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் 6:30 அகெயின் பேக் டு ஒர்க் மாதிரி 6:30 ஏர்லியராக வி ஹவ் சீன் ஆப்டிடியூட் ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு, அது ஒரு டெஸ்ட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீசனிங் ஆர் ஆப்டிடியூட் ஒரு வீடியோ பார்த்தாச்சு, இன்னொரு டெஸ்ட்டும் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ ஜிஎஸ் போர்ஷன் ஜிகே ஜிஎஸ் போர்ஷனுக்கு வரும். இந்த 6:30 to 8 வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்க 6:30 வரைக்கும். 6:30 to 8 வில் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், ஜென்ரல் நாலேஜ் ஏன் ஸ்டார்ட் பண்ண வேணும்னு சொல்கிறேன்னா, சயின்ஸ் போர்ஷன் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரேதர் தேன் வென் கம்பேர்ட் வித் ஜென்ரல் நாலேஜ் போர்ஷன். ஜென்ரல் நாலேஜில் எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிஃபைன்டு, இதுதான் அப்படின்றது இருக்கும். வெறும் ஸ்டாட்டிக் போர்ஷன் தான். அதை படித்தா வாட் இஸ் வாட் அவ்வளோதான். நம்மளோட மைண்ட் வந்து ஏன் கேட்காது, அதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும். இதே நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறோன்னா நம்ம மைண்டு ஏன் கேட்கும். ஒன்லி வென் யூ ஆஸ்க் கொஷின் டு யோர் செல்ஃப், அந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒன்லி வென் யூ ஆர் க்யூரியஸ் யூ கேன் லேர்ன் எனிதிங். ஓகேவா? ஸோ அந்த டைமில் யூ ஹாவ் டு கோ வித் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு. ப்ரியாரிட்டி வைஸ் சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ் ஆஸ்கிங் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் கோ வித் ஃபிசிக்ஸ், தென் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி. ஸோ 6:30 to 8 வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரத்தை யூ கேன் பைஃபர்கேட் அப்பான் யோர் செல்ஃப். இல்லை கம்ப்ளீட்டாக 6:30 to 8 மண்டே வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், டியூஸ்டே கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், வெட்னஸ்டே பயாலஜி படிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ஸ்டே ஃபிசிக்ஸ், ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி அண்ட் சாட்டர்டே பயாலஜி, சண்டே வந்து கம்ப்ளீட் ரிவிஷன். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் 1.5 ஹவருக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் டாபிக் கவர் பண்ண முடியும். ரேதர் 3 டாப்பிக்கும் ஒரே நாளில் பண்ணணும்னா உங்களால் 5% டாபிக் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ மை சஜஷன் இஸ், ஒரு டே ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக 1.5 மணி நேரம், நெக்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக கெமிஸ்ட்ரி அண்ட் நெக்ஸ்ட் டே பயாலஜி கம்ப்ளீட்டாக. அண்ட் இது வந்து 7 டேஸ்க்கு பண்ணுவீங்க இந்த ஷெட்யூல். ஓகே, அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். தென் 8 to 8:30 ஹேவ் டின்னர். 8:30க்கு மேலே சாப்பிட்றது இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆஸ் வெல். ஸோ 8 to 8:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:30க்கு வந்ததுக்கப்புறம் த டே இஸ் டன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் ஒரு வில்லன் உள்ளே வருவான். ஒரு ஹீரோ வந்து மாசாக வெளியே போகிறப்ப தான் ஒரு வில்லன் உள்ளே வருவான். அந்த வில்லன் உள்ள இந்த யார் நம்மள்கிட்ட அந்த வில்லன் கேட்டால் ஜிகே. இந்த ஜிகே பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிகே வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக அந்த 60% ஆஃப் மார்க்ஸ், 100ல் 60 மார்க்ஸ் வந்து ஆப்டி அண்ட் ரீசனிங் 30 கொடுத்துருவாங்க. நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிடுவோம். ரிமைனிங் 40 மார்க்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா ரீசனிங் அண்ட் ஆப்டி வந்து எல்லாருமே போடுவாங்க. நீங்கள் போடுவீங்க, நான் போடுவீங்க, பக்கத்து வீட்டு பையன் போடுவாங்க, எல்லோரும் போடுவாங்க. பட் இந்த ஜிகே போர்ஷன், இந்த ஜிஎஸ் போர்ஷனில் மீது ரிமைனிங் 40, ஒன் ஹூ டஸ் தர் ஸ்டடீஸ் ப்ராப்பர்லி இன் அ ப்ராப்பர் வே, அவங்களால மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் ஜிகேஜிஎஸ் வந்து ஒரு பெரிய கடலில் ஒரு குண்டூசி போட்டு தேடுற மாதிரி இருக்கும் ஜிகேலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்க நம்ம ஒமிட் பண்ண முடியாது. இது கேட்க மாட்டாங்கன்னு அசால்ட்டாக விடவும் முடியாது, இது கேட்பாங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கவும் முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஈக்குவல் ப்ரியாரிட்டி அண்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப 8:30 to 10 எதுக்குன்னா இந்த டைமில் வந்து உங்கள் மைண்டு வந்து எப்படியுமே காலையிலேருந்து ஒர்க்கிங்கில் இருந்த மைண்டு நைட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்றப்ப இதை பாருங்கள். ஏன்னா இதை பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்கள் பெருசாக மைண்டில் ஒன்றும் எஃபர்ட் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்க போகிறது கிடையாது, எதுவும் திங்க் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படி படிக்க போகிறீங்க. புக்கில் இருக்குது ஒரு கதை மாதிரி படிங்க. கதை மாதிரி படித்தா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணணும், பை ஹார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நத்திங் இஸ் பாசிபிள். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி படிங்க. கதை மாதிரி படிக்க பிடிக்கலையா, யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, வீடியோஸ் ப்ளே பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மைண்டுக்கு வந்து பிக்சரைசிங் எபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரேதர் தன் ரீடிங் எ புக், வென் யூ விஷுவலைஸ் த திங் இன் அ பிக்சர்டு வே, அது வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கும். நான் கண்ணை மூடிட்டு அந்த வீடியோ ஓடுறப்ப கேட்டிங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு பிக்சர் ஃப்ரேம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த டைம்லைன் மட்டும் தான் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ 8:30 to 10 வந்து ஜிகேலேயே 2 பைஃபர்கேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒன்று வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன். ஸ்டாட்டிக்னா அந்த சூப்பர்லேட்டிவ்ஸ் இருக்கும்ல, ஹையஸ்ட், லாங்கஸ்ட், பிக்கஸ்ட், கிரேட்டஸ்ட், அப்புறம் மிஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், அப்படி அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் என்ன கேட்டால் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி இருக்கும். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபினா ஹிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ் கம்பேர்ட் டு ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி ஜியோகிரஃபி, தேர்ட் ப்ரியாரிட்டி இஸ் பாலிட்டி அண்ட் ஃபோர்த் ப்ரியாரிட்டி இஸ் எக்கானமி. ஸோ ஹிஸ்ட்ரியில் யூ ஹேவ் டு கிவ் மேக்ஸிமம் யுவர் எஃபர்ட். ஏன்னா அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு 8:30 to 10 இந்த சேம் 8:30 to 10 யூ ஹேவ் டு சி ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஒரு நாள் ஹிஸ்ட்ரி பார்த்தா த நெக்ஸ்ட் டே கோ வித் ஜியோகிரஃபி. ஏன்னா 1.5 மணி நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முடியும், எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே மணி நேரத்தில் பார்க்க முடியாது. ஸோ ஸ்பிளிட் யுவர் சப்ஜெக்ட்ஸ். 8:30க்கு வந்து 8:30 to 10 ஃபர்ஸ்ட் டே கோ வித் ஃபிசிக்ஸ், செகண்ட் டே கோ வித் ஜியோகிரஃபி, தேர்ட் டே கோ வித் பாலிட்டி அண்ட் ஃபோர்த் டே கோ வித் எக்கானமி.
ஸோ இப்படி பண்ணுறப்ப 4 டேஸில் அட்லீஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் 2 கான்செப்ட் இல்லை 3 கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் இதில் கிடையாது, ஐ மீன் லிமிட்டட் கான்செப்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ இந்த ஷெட்யூலில் 10 மணிக்கு நம்ம முடிக்கிறோம், 10 மணிக்கு சமாப்தம் போட்டு முடிக்கிறோம். த நெக்ஸ்ட் டே பிகின்ஸ் அட் மார்னிங் 4:30. அதுக்கு நீங்கள் 4 o'clock அலாரம் வச்சு அட்லீஸ்ட் 4:15 ரெடியாகி 4:30 படிக்க உட்காரணும். ஸோ ஒரு ஐடியல் ஸ்லீப்பிங் ஹவர் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 to 4. இந்த 10 to 4ல் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எல்லாருக்கும். பிகாஸ் யாருக்கு எந்த டைமில் எது பண்ணணுன்றது அவங்களோட விருப்பமாக இருக்கும். பட் இந்த டைமில் 4:30 to 6 ஆக்டிவ் வீடியோஸ் பார்க்கணும். அண்ட் தென் 2 to 3 வந்து ஆக்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 போர்ஷனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் அந்த டைமில் நம்ம பிரெயின் எப்படி இருக்குமோ அதுபடி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வில் பி குட் இனஃப். அப்புறம் வந்து இந்த ஷெட்யூல் வந்து ஃப்ளெக்சிபிள் இனஃப் தான். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்கேஸ் நம்ம இதில் போட்ட மாதிரியே அப்படியே நம்மளால் ஃபார் கண்டினியூஸாக ஒரு லாங் ரன்னுக்கு நம்ம கொண்டு போக முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வீட்டில் திடீர்னு சொந்தக்கார வருவாங்க, இல்லை சண்டே ஆச்சு இல்லை சாட்டர்டே ஆச்சுன்னா சில பேர் சிக்கன் மட்டன் சமைக்கிறதுக்கு நம்மளை கறி வாங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் நீங்களே பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து அந்த மாதிரி தான் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஷெட்யூல். திஸ் ஷெட்யூல் இஸ் மெயின்லி ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் NTPC. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். இந்த ஷெட்யூல் ஃபைனலாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஹோப்ஸோ கேம் குட் பார்க்குறேன், எடிட்டிங் எதுவும் இல்லைன்னா அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரீசன். நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வீடியோ எடுத்தேன். ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ எடுக்கிறேன். பட் ஸ்டில் அதை போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தது காரணம் அந்த எடிட்டிங்கில் போய் கரெக்டாக சிக்கிட்டேன். ஸோ ஹோப்ஸோ இது எடிட்டிங் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபைனலாக இந்த ஷெட்யூலை நான் வந்து இந்த வீடியோட ஃபைனல் எண்ட் கிரெடிட்ஸில் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். இந்த ஷெட்யூலை வந்து எப்படின்னா ஒரு 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாக்ட் 7 days. ஸோ மண்டே டு சாட்டர்டே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சண்டே வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். இது ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் டு தேர்ட் வீக் டு ஃபோர்த் வீக், ஃபர்ஸ்ட் வீக் டு தேர்ட் வீக் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஷெட்யூலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இந்த ஷெட்யூலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்றது தெரியும். ஸோ ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். We'll see you on the next video in Infovers, and thank you. Bye bye. Have a great day.